வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் தங்குறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அவங்க கீயே கொடுக்கல. நம்ம ஊர் மாதிரி இங்கே போனோன்னே ரிசப்ஷன் இருக்கும், கீ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா, புக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மெயிலில் ஒரு பாக்ஸுக்குள்ளே கீ இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாக்ஸோட கீ யார்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கு போங்க, ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு இருக்குது. இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் தான் உங்களுக்கு கீ இருக்குன்னாங்க. அந்த கீ பாக்ஸ் கிட்டே போய் பார்த்தா பூட்டு மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், ஓப்பனே ஆகலை. அப்புறம் திருப்பி என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி சண்டை போட்டார். கிட்டத்தட்ட நாங்கள் 2.5 hours போல் வெளியிலே நின்றுட்டோம், கீ கிடைக்காம. அப்புறமேட்டு திருப்பி அவங்கக்கிட்டேருந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் வந்துச்சு. சாரி சார், அங்கே ரினோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, தப்பு எங்களோடது தான், மன்னிச்சிருங்க, நாங்கள் ஃபுல் பணத்தையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறோம், சாரின்னு சொல்லிவிட்டு கூலாக வச்சுட்டாங்க. நான் பிள்ளைக்குட்டிங்களோட பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே இது வேலைக்கு ஆகாது, பேசாமல் எங்கேயாவது பக்கத்தில் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபி குடிக்கலாம், தலைவலிக்குது அப்படின்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் காஃபி குடிச்சிட்டு பசங்க கேக்கு கேட்டாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே மாலில் உட்காந்தே நாங்கள் எங்கே தங்கலான்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கிடச்சிச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 350 euro கிட்டே வந்துச்சு. நாங்கள் ஆன் த டைம் நாங்கள் தேடினதுனால 740 கிட்டே இருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரேட்டு. இத்தனைக்கும் நான் ஃபஸ்ட்டு காட்டின அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முந்தையே புக் பண்ணிட்டோம். அவங்கக்கிட்ட இருந்து எந்த மெயிலுமே ஒரு காலும் எதுவுமே வரலை. ஆனால் லாஸ்ட் மினிட்டில் சாரி சொல்லிவிட்டு வச்சுட்டாங்க. இப்போது நாங்கள் பே பண்ணதுக்கு டபுளாக பே பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை எடுத்தோம். அந்த நேரத்தில் பசங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டு நம்மளும் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்றதுனால காசு கூட போனாலும் இந்த வீட்டை புக் பண்ணிட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த வீடு ஹெவன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு வீடை பார்த்தோன்னே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் இங்கே ஏசியாக. நம்ம ஊர் மாதிரி செவுத்தில் ஓட்டை போட்டு பெரிய இதை மாட்டி விடுற மாதிரிலாம் இங்கே இல்லை. சைடில் தான் வச்சுருக்காங்க. இதுக்கு வெறும் நம்ம ஏர் கூலர் மாதிரி தான், ஆனால் தண்ணிலாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கூலிங்காகவே ஏசி எப்படி காற்று வருமோ அதே மாதிரி வருது. கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எப்பவும் போல் பாத்திரம்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. பத்தாவதுக்கு நானும் ஒரு குக்கர் எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காய்கறி இல்லை ஏதாவது வாஷ் பண்ணிக்கணுன்னா அதுக்கு பவுலு, அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு பவுலு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு, பவுலு, டீ கப்பு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷலே. யூரோப்பில் நீங்கள் யாராவது ட்ரிப்பு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்குங்க. ஹோட்டலில் புக் பண்ணுறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளவோ தேவலாம். நம்ம ஊரில் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே நம்ம போய் ஹோட்டலில் தங்கிக்கலாம். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம க்ராசண்ட்டு, அப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, க்ரீன் டீ, காஃபி, டீ, மிஞ்சி போனால் ஒரு முட்டை பாயில் பண்ணி வைப்பாங்க. அதுதான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நமக்கு அதை பார்க்கும்போதே பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும், ஏன்டா இதை புக் பண்ணணும்னு. நாங்கள் ஃப்ரான்ஸ் போனப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் அடுத்தடுத்த ட்ரிப்புகளில் நான் காசு போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு வேளையாவது நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஏன்டா இந்த ட்ரிப்பு வந்தோன்ற மாதிரி ஆகிடுது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாம வெறும் ப்ரெட்டு, அந்த பீஸா, பர்கர் அதையே சாப்பிட்டு சாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்தியன் கடைகளில் நம்ம தேடணும் அப்படின்னா ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். குவான்டிட்டியும் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது, ஒரு அளவு தான் கொடுப்பாங்க. அது பத்தாமல் சாப்பிட்றதுக்கு காசு கூட போனாலும் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிறது. துண்டு, ஷாம்பு, சோப்பு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஹால்லேயும் ஏசி இருந்துச்சு, பசங்க ரூம்லேயும் ஏசி இருந்துச்சு, எங்கள் ரூம்லேயும் ஏசி இருந்துச்சு. டிவி வழக்கம் போல் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எய்த்தாப்லேயே பில்லான்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. ஆஸ்ட்ரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பில்லா கடை
ஏரியாக்கு ஏரியா தெருவுக்கு தெரு பார்க்கலாம் அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு இறங்கினோடனே கடை இருந்துச்சு. பத்தாவதுக்கு டோனர் கபாப்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டக்குன்னு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு பக்கத்துலேயே மீட் ஷாப்பும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3rd ஃப்ளோரில் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே லிஃப்ட்டு கூட இல்லையா. எனக்கு லிஃப்ட் இல்லைன்னொடனே ரொம்ப அழுக வந்துருச்சு. 3 ஃப்ளோர் திங்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இறங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டம்னு நான் அழுதுட்டு இருந்தேன். ஆனால் காட் கிரேஸ் வந்து அது கேன்சல் ஆகி எங்களுக்கு ரீஃபண்டும் கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா லிஃப்டெல்லாம் இருந்துச்சு. நான் ஊர்லேருந்து வரும்போதே அரிசி, பருப்பு, மிளகாத்தூள், நம்ம ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த நேராக ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா பாஸ்தா, ப்ரெட்டு, பால், தயிர், முட்டைகோஸு, அந்த மாதிரி மஷ்ரூம் அதெல்லாம் வந்துட்டு நான் வாங்கி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 4 நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டா தான் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது லேட்டாக வருவோம். சில சமயம் கடை பூட்டி இருக்கும். அதுக்காக நான் வாங்கிட்டு வந்து வீட்டிலே எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டேன். வெளியில் போகிற இடத்துல நாங்கள் சாப்பிட்டுப்போம். எது கிடைக்குதோ, பீஸா, பர்கர் என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஆனால் நைட்டு வந்ததுக்கப்புறமா சாதம் வச்சு சாப்பிட்டா தான் அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வந்து ப்ரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்றது, ப்ரெட்டில் உப்புமா பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ப்ரெட் உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பாஸ்தா பண்ணியிருந்தேன். என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் ஊர்லேருந்து வரும்போதே எண்ணெய்லாம் ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து 1 லிட்டர் கேன் தான் கிடைக்கும். நம்ம வாங்கினாலும் கீழே ஊற்றிட்டு தான் போகணும். ஸோ அதனால் நான் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கீழே ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பேர் தூரம் சொல்லுவாங்க, சிக்கனில் செய்கிறது. நான் அன்னைக்கு சாதம், பருப்பு, முட்டைகோஸ் கூட்டு பண்ணியிருந்தேன். இதை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் டே எனக்கு ஏதோ சந்தோஷமாக போன மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி.